மீசாட்டை நேர்களை நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். கனடாவில் பாடசாலையொன்றில் கொடூர துப்பாக்கிச் சூடு, பலி எண்ணிக்கை அதிகரிக்குது. பின்னணியில் அதிர்ச்சியான தகவல். ஹமாஸின் படத்தளபதியை கொண்டு பழி தீர்த்தது இஸ்ரேல். யார் அவரு, எதற்கு பழி தீர்த்தது அப்படின்ற விஷயங்களை பேசுறதோட, மூடிய அறைக்குள் பெஞ்சமின் நெதன்யாகு, டொனால்ட் ட்ரம்ப் மந்திர ஆலோசனை என்ன பேசினாங்க, ஏது பேசினாங்க, அந்த பல்வேறு விடயங்களை பேசுறது தான் இன்றைய பதிவு. கனடா நாட்டுல கடந்த 10 வருடங்கள்ல இடம்பெறாத மிக பாரிய சூட்டுச் சம்பவம் ஒரு பள்ளி வளாகத்துல நடந்தது. பெரும் அதிர்ச்சியையும் மிகப்பெரிய ஒரு சோகத்தையும் கனடா நாட்டுல உண்டு பண்ணிருக்கு. இந்த சம்பவம் எப்படி பதிவாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரிட்டிஷ் கொலம்பியா பகுதியில அமைந்திருக்கின்ற ஒரு தனியார் பாடசாலைக்குள்ள 18 வயது மதிக்கத்தக்க இளம் யுவதி ஜெஸ்ஸி என்று சொல்லப்படுகிறவ ஆயுதத்தோட புகுந்து சரமாரியா சூட்டு சம்பவத்தை நடத்தியதுல 10 உயிர்கள் போனதாகவும் 25 பேருக்கும் அதிகமானவங்க படுகாயம் அடைந்ததாகவும் சொல்லப்படுது. பாடசாலைக்கு அருகில 38 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்ணும் 11 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுவனும் படுகொலை செய்யப்பட்ட சம்பவமும் நடந்தேறியதாக சொல்லப்படுது. இந்த சூட்டு சம்பவத்தின் பின்னணி என்ன அப்படின்ற ஒரு விஷயம் இப்போது அதிர்ச்சியான தகவலாக வெளிவந்திருக்குது. இந்த பாடசாலைக்குள்ள படுகொலை செய்யப்பட்டவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 39 வயது மதிக்கத்தக்க ஒரு ஆசிரியை, 12 வயது உடைய 3 பெண் மாணவிகள், 12 மற்றும் 13 வயதை உடைய 2 மாணவர்கள், அத்தோட தான் இதற்கு உயிர் வாழணும் அப்படின்னு சொல்லி அந்த துப்பாக்கியாலே தனது உயிரை மாய்த்து கொண்டாள் ஜெஸ்ஸி. பாடசாலைக்கு அருகில 2 பிரேதங்கள் கண்டெடுக்கப்படுது. இது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ஜெஸ்ஸி இந்த 2 பேரையும் படுகொலை செய்துட்டு தான் பாடசாலை வளாகத்துக்குள்ள உள்ள பூந்து இந்த அட்டகாசத்தை பண்ணியிருக்கிறார் அப்படின்றது விசாரணையில தெரிய வந்திருக்குது. சரி, அந்த 39 வயது மதிக்கத்தக்க அந்த பெண் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெஸ்ஸிய 10 மாதங்கள் கருவறையில சுமந்து கஷ்டப்பட்டு தாலாட்டி சீராட்டி வளர்த்த தாய் அப்படின்னு ஒரு அதிர்ச்சியான செய்தியும் வெளிவந்திருக்குது. 11 வயது சிறுவன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடம்பிரவா சகோதரன் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இத்தனை படுகொலையையும் கச்சிதமாக 18 வயது யுவதி ஜெஸ்ஸி எதற்கு செய்தார் அப்படின்னு ஒரு விஷயம்தான் இப்போது போலீசாருடைய மண்டையை கொடைய ஆரம்பிச்சிருக்கு. இது பற்றிய விசாரணைகளை துரிதப்படுத்தியதுல அவங்களுக்கு கிடைச்ச விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெஸ்ஸி ஆல்ரெடி போலீஸ்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு மனநோயாளி. ஜெஸ்ஸியோட வீட்டுக்கு போலீசார் அடிக்கடி போய்த்து ஜெஸ்ஸி சரியான மனநோயில் தான் இருக்கிறாரா இல்லையா என்ற பல்வேறு விஷயங்களை விசாரணைக்கு உட்படுத்தியது தெரிய வந்திருக்குது. எப்போதுமே ஜெஸ்ஸி மீது ஒரு அவதானம் போலீசாருக்கு இருந்திருக்கு என்றாலும், ஜெஸ்ஸி சமயம் பார்த்து ஏதோ ஒரு மனக்குழப்பத்துல வீட்டில் இருந்த சட்டரீதியான துப்பாக்கிய எடுத்து தான் சொந்த தாயையும் உடன்பிறவா சகோதரனையும் தான் படித்த பள்ளிவாயல் அங்கு சென்று ஆசிரியர் உட்பட அப்பாவி சிறு குழந்தைகளை படுகொலை செய்துட்டு தன்னுயிரை மாய்த்திருக்கிறார் என்ற ஒரு அதிர்ச்சியான செய்தி தெரிய வந்திருக்குது. இது போன்ற நாடுகள்ல மனநோயாளிகள் செய்யற ஒரே ஒரு வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனக்குழப்பம் ஏற்பட்டுட்டா, வருத்தம் கூடிட்டா துப்பாக்கி அடிக்கிறது, ஏதாவது ஒரு பொது இடங்கள்ல போயிட்டு பட சட சடன்னு சரமாரியாக சுட்டுட்டு தாங்களும் தற்கொலை செய்கின்ற ஒரு சூழல் தான். கனடா நாட்டுல இதற்கு முதலும் 1989ஆம் ஆண்டு ஒரு பாடசாலைக்குள்ள ஒரு மனநோயாளி புகுந்து கிட்டத்தட்ட 15 மாணவிகளை படுகொலை செய்ததோட 13 பேருக்கு பலத்த காயங்களை ஏற்படுத்தியிருந்தாங்க. அதுபோலதான் 25 பேரை படுகாயம் அடைய செய்து 10 பேரோட உயிரை பறித்த இந்த சம்பவம் பதிவாகியது இப்போது கனடா நாட்டுல மிகப்பெரிய ஒரு சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்குது. என்னதான் இருந்தாலும் உயிரிழந்த இந்த உறவுகளுக்கு இறைவன் ஆறுதலை கொடுக்கட்டும் என்று கூறுவதோடு, அடுத்த செய்தி குறித்து பார்க்கலாம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹமாஸுக்கு இடி போல விழுந்த அடி, அதாவது சமயம் பார்த்து, நேரம் பார்த்து, உளவு பார்த்து மிக முக்கியமான ஒரு பட தளபதியை இஸ்ரேல் திங்கட்கிழமை மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடத்தி படுகொலை செய்திருக்குது. அந்த பட தளபதி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கஸ்ஸாம் படைப்பிரிவினுடைய துப்பாக்கிச் சூட்டு பிரிவின் இளம் தலைவராக தளபதியாக இருந்த அகமது ஹசன் என்று சொல்லப்படுகின்ற அந்த குடும்பஸ்தரைத்தான் இவ்வாறு இஸ்ரேல் பழி தீர்த்திருக்குது. எதற்காக இஸ்ரேல் இவரை பழி தீர்த்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவ்வளவு தூரம் அகமது ஹசன் மீது இஸ்ரேலுக்கு பயங்கரமான கோபமும் ஆத்திரமும் இருந்தது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3 துப்பாக்கி சூட்டு சம்பவங்களை நடத்தி கிட்டத்தட்ட 7 இஸ்ரேலிய மிக முக்கியமான இராணுவ வீரர்களையும் 7 பேர் படுகாயம் அடைந்து இப்போது வீட்டோடு முடங்கி இருக்கின்ற ஒரு சூழலையும் உருவாக்கியவர் அகமது ஹசன் என்பது அவங்களுடைய இராணுவ அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருந்தது. எப்படியாவது பழி தீர்த்தரணும், இவருடைய சோழியை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி உளவுத்துறையினுடைய தகவலோடு
அகமது ஹசன் எங்கெல்லாம் தங்குகிறார், எங்கு போறார், எங்கு வருகிறார் என்ற பல்வேறு விஷயங்களை கருத்துல கொண்டு திங்கட்கிழமை ஒரு ட்ரோன் ஏவுகணை தாக்குதலை செய்திருக்கிறாங்க. அந்த ஏவுகணை தாக்குதல்ல அகமது ஹசன் தங்கியிருந்த அந்த வீடு, அந்த கட்டடம் முற்றாக சேதமுற்றதுல அகமது ஹசன் உட்பட ஒரு குழந்தை மற்றும் இப்ராஹிம் என்று சொல்லப்படுகின்ற மற்றும் ஒரு குடும்பஸ்தரும் பலியானதோட பல்வேறு நபர்கள் படுகாயம் அடைந்ததாகவும் அந்த சம்பவம் பதிவானது. அகமது ஹசன் எப்போது இஸ்ரேலுடைய ராணுவ வீரர்கள் இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி ஒரு ராணுவ ஜீப்பின் மீது தாக்குதல் நடத்தியதுல ஒரு ராணுவ வீரர் படுகொலை செய்யப்பட்டதோட 2 ராணுவ வீரர்கள் படுகாயம் அடைகின்ற சம்பவம் பதிவாச்சு. 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி மீண்டும் ஒரு ராணுவத்தினர் இலக்கு வச்சு இஸ்ரேலியர் ராணுவத்தை இலக்கு வச்சு இவர் தாக்குதல் மேற்கொண்டதுல ஒரு ராணுவ வீரர் படுகொலை செய்யப்பட்டதோட 3 ராணுவ வீரர்கள் படுகாயமடைந்த சம்பவமும் பதிவானது. இதுக்கு பிறகு 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 7ஆம் தேதி இஸ்ரேலையே தூக்கி போட்ட அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு தாக்குதலை இவர் நடத்தி முடிச்சாரு. அதுதான் இஸ்ரேலிய ராணுவத்தின் மீது மேற்கொண்ட தாக்குதல 5 மிக முக்கியமான இஸ்ரேலிய ராணுவர்கள் படுகொலை செய்யப்பட்டதோட 2 பேர் படுகாயம் அடைந்த சம்பவம் பதிவானது. இங்க எதற்காக 33 வயது அகமது ஹசன் இஸ்ரேலுடைய ராணுவத்தை இலக்கு வச்சு இப்படியான தாக்குதலை நடத்தினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பின்னாலேயும் ஒரு கதை இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு ஆரம்ப கால பகுதியில அகமது ஹசனுடைய மனைவி 3 குழந்தைகள், 2 பெண் குழந்தை, அதில் ஒரு ஆண் குழந்தை, 3 பேரையும் ஒரே தாக்குதல்ல இஸ்ரேலிய ராணுவம் படுகொலை செய்தது. இதுக்கு பழிதீர்க்கத்தான் ஏதோ ஒரு வகையில ராணுவத்தில இலக்கு வச்சு அகமது ஹசன் செயற்பட்டதாக சொல்லப்படுது. என்னதான் இருந்தாலும் கஸாவிலே ஒரு அமைதி நிலவ வேண்டும் என்பதுதான் மீசா டிவியினுடைய பிரார்த்தனை. பொறுத்து பார்க்கலாம், அங்கு அமைதி நிலவுகிறதா இல்ல ஈரான் அமெரிக்கா யுத்தத்தை இப்போது உலக நாடுகள் பேசுகின்ற சூழல்ல மறைமுகமாக பல்வேறு யுத்தங்கள் நடக்குதா கஸால அப்படின்ற ஒரு விஷயம். இப்போது இஸ்ரேல் எடுத்திருக்கிற முடிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹமாஸோட ஆயுதங்களை களைவதற்கு புதிய ஒரு யுத்தத்தை தொடங்குவதாகவும் தாக்குப்பிடிக்க முடியாத ஒரு யுத்தத்தை செய்வதற்கான திட்டங்களை இஸ்ரேல் தரப்புல வகுக்கப்படுவதாகவும் சொல்லப்படுது. ஓரடி யுத்தத்தால எல்லாமே முடிஞ்சு போச்சு, இன்னும் ஒரு புதிய யுத்தம் புதிய வேகத்தோடு இஸ்ரேல் தொடங்க போகுது அப்படின்னு ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு கவலைக்குரிய விடயமாக இப்போது உலக அரசியல்ல பேசப்படுது. மற்ற செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரான் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தை நடக்கிற இந்த சூழல்ல உடனடியாக பதறிக்கொண்டு இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இப்போது டொனால்ட் ட்ரம்ப் அவங்கள சந்தித்து பேச்சுவார்த்தையை நடத்தியிருப்பதான செய்தியும் பார்க்க கிடைத்தது. 3 மணித்தியாலங்கள் இதற்கு முன் இல்லாத வகையில மூடிய அறைக்குள்ள மந்திர ஆலோசனை இருவரும் நடத்தியதாக சொல்லப்படுது. இப்போதைக்கு என்னென்ன விஷயங்கள் பேசுறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் ஊடகங்கள்ல வெளிவராத சூழ்நிலையில இப்போது டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பேச்சுவார்த்தை ஆரோக்கியமாக முடிந்தது, இந்த பேச்சுவார்த்தை நல்ல புரிதலை ஏற்படுத்தியிருக்கே அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்கிறாரு. அத்தோட ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு, இந்த பேச்சுவார்த்தை ஈரானுடன் ஒரு ஒப்பந்தத்துக்கு போகலாமா என்ற ஒரு விஷயத்தை பரிசீலனை செய்வதற்கான ஒரு விடயம்தான். அவ்வாறு ஒப்பந்தம் ஒன்றுக்கு போவதாக இருந்தால் அது நல்லதாக நான் கருதுகிறேன், இதுதான் எனது நிலைப்பாடு. அல்லது ஈரான் அதற்கு பின்வாங்கமாக இருந்தால் நான் எவ்வகையான முடிவை எடுப்பேன் என்பதற்கு காலம் பதில் சொல்லும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவருடைய சமூக வலைதளங்கள்ல பதிவேற்றம் செய்த ஒரு விஷயமும் இப்போது பேசப்படுது. என்னதான் இருந்தாலும் பெஞ்சமின் நெதன்யாகு ஓடி போனது ஒன்று சமாதானம் கைச்சாத்து ஒப்பந்தம் அப்படின்னா எங்களுடைய பிரச்சனையை உள்வாங்கணும், இல்லைன்னா யுத்தத்தை தொடரணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை தான். அதுல ஏவுகணை பற்றி பேசணும், ஏவுகணைகளுக்கு தடைகள் விதிக்கணும், ஓல்ரெடி அவங்களோட களஞ்சத்தில் இருக்கிற ஏவுகணைகளை எங்கள்கிட்ட தந்து அமைதியாக வாழணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை தான் முன்வைக்க போனாரு. ஆனா டொனால்ட் ட்ரம்புடைய வார்த்தை பிரயோகங்களை பார்க்கின்ற பொழுது என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு யுத்தத்துக்கான எந்த முனைப்பும் கிடையாது. இப்போது சமாதானம் அப்படின்னு ஒரு விஷயத்திலும் ஒப்பந்தம் அப்படின்னு ஒரு விஷயத்திலும் நாங்க முதற்கண்டம் கவனத்தை செலுத்தலாம், இப்போது நீங்க பதற வேண்டிய எந்த அவசியம் கிடையாது அப்படின்னு ஒரு ஆறுதலை சொல்லி தம்பியோட தலையை தடாவி சாப்பாட்டை கொடுத்து இப்போது அனுப்பி வச்சிருக்கிறாரு அப்படின்னு ஒரு விஷயம் தான் தெரிய வருது. என்னதான் இருந்தாலும் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சமாதானத்தின் பக்கம் ஒரு 75% இருக்கின்ற ஒரு சூழல் உருவாகி இருக்குது. அந்த ஒரு சூழல் ஒரு ஆரோக்கியமான விடயம். எப்படியா அதை குழப்பி விட்டு இதுல குளிர்காய நினைக்கிறது இஸ்ரேலுடைய ஒரு தந்திரோபாயம் என்பதுதான் இப்போது பேசு பொருளாக மாறி இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம், இஸ்ரேலுடைய தந்திரோபாயத்துக்கு முன்னால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடைய ராஜதந்திரம் பலிக்குமா பலிக்காதா அப்படின்ற ஒரு விஷயம். என்னதான் இருந்தாலும் மத்திய கிழக்கு நாடுகள்ல ஒரு அமைதியான சூழல் உருவாகட்டும், அனைவரும் நிம்மதியான காற்றை சுவாசிக்கட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.